முதலமைச்சர் ஸ்டாலினை சென்னை தலைமை செயலகத்தில் அரிட்டாப்பட்டி போராட்டக் குழுவினர் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய அழுத்தம் கொடுத்தவர் முதலமைச்சர் என்று டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். பாராட்டு விழாவிற்கான அழைப்பிதழை முதல்வரிடம் வழங்கிய நிலையில் நாளை பாராட்டு விழாவிற்கு வருவதாக முதல்வர் உறுதியளித்ததாக டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். டெல்லி வருகை தந்துள்ள இந்தோனேஷிய அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாளை நடைபெறவுள்ள குடியரசு தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் சுபியாண்டா கலந்து கொள்கிறார். இதையொட்டி டெல்லி வந்துள்ள சுபியாண்டாவிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இந்தோனேஷிய அதிபருக்கு வரவேற்பு அளித்தனர். ஹிந்தி எதிர்ப்பு போரில் சிறை சென்று உயிர் நீத்த மொழி போராட்ட தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராசன் ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் அவர்களின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவியும் மரியாதை செய்தார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் சாமிநாதன், MP கலாநிதி வீராசாமி, MLAக்கள், மேயர் பிரியா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசன் மாளிகை வளாகத்தில் திருவுருவ சிலை நிறுவப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் 11 கிலோ எடையுள்ள ஒரு பிரம்மாண்ட சங்கு ஒன்று பக்தர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெறும் பகுதி அருகே வாகன நிறுத்தும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. மகா கும்பமேளா நிகழ்வுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தரும் பக்தர்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தியுள்ளனர். 2 வாகனங்களில் தீப்பிடித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் 2 கார்கள் சேதமடைந்தன. இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை திருமங்கலம் அருகே முனியாண்டி கோவிலில் பிரியாணி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வடக்கம்பட்டி கிராமத்தில் வீற்றிருக்கும் முனியாண்டி சாமி கோவிலில் 90வது ஆண்டாக நடைபெறும் இவ்விழாவில் பக்தர்கள் பால்குடம் இழுத்து ஊர்வலமாக வந்து வழிபட்டனர். விழாவின் நிறைவாக பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 200 ஆடுகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட சேவல்கள் முனியாண்டிக்கு பலியிடப்பட்டு 2500 கிலோ அளவு பிரியாணி அரிசியில் கமகம பிரியாணி தயாராகி அன்னதானமாக வழங்கப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அசுத்தமான யமுனை நதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலால் நீராட முடியுமா என சவால் விடுத்திருந்தார். இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தங்களது அழைப்பை ஏற்கவில்லை என கூறி பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மா கெஜ்ரிவாலின் கட் அவுட்டை யமுனை நீருக்குள் வைத்து எடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பூர்வாஞ்சல் பகுதி மக்கள் அசுத்தமான யமுனையில் நீராட வேண்டிய நிலைக்கு கெஜ்ரிவாலை காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் தீவிரவாத தடுப்புக்குழு நடத்திய சோதனையில் 28 வங்கதேச இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஊடுருவி பனியன் நிறுவனங்களில் முறைகேடாக பணியாற்றி வருவதாக கோவை தீவிரவாத தடுப்புக்குழு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிடிபட்ட 28 பேரும் உரிய ஆவணங்கள் இன்றி முறைகேடாக இந்தியாவிற்குள் நுழைந்து திருப்பூரில் தங்கியிருந்தது தெரியவந்தது. இதுவரை 74 பேர் மொத்தமாக கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி அருகே கர்ப்பிணி பெண் ரோஷினி கடத்தல் வழக்கில் கூலிப்படை தலைவனான பிரபு என்ற கராத்தே பிரபுவை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் சின்னதாண்டனூர் பகுதியில் கடந்த 7 மாதத்திற்கு முன்பு தனிஷ்கண்டன், ரோஷினி ஆகியோர் காதல் திருமணம் செய்து கொண்டனர். பின்பு கணவர் தனிஷ்கண்டன் வீட்டில் வசித்து வந்த 5 மாத கர்ப்பிணியான ரோஷினி மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருந்தார். ஏற்கனவே இவ்வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் தந்தையே மகளை கூலி ஆட்களை வைத்து கடத்தியதாக வாக்குமூலம் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது தமிழகத்தைச் சேர்ந்த 23 காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 746 பேருக்கு இந்த ஆண்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காவல் ஆய்வாளர் துரைக்குமார் மற்றும் காவல் ஆய்வாளர் ராதிகா ஆகிய 2 காவலர்களுக்கு மிக சிறப்பான சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருதும், 21 காவலர்களுக்கு மெச்சத்தக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே டீ வைக்க விறகடுப்பு பற்ற வைத்த பெண் குடிசை தீப்பிடித்து எரிந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி டீ வைக்க வீட்டின் முன்பு இருந்த விறகு அடுப்பை பற்ற வைத்தார். அப்போது எதிர்பாராத விதமாக தீயானது குடிசையில் பற்றியது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த நிலையில் வீட்டிற்குள் சரஸ்வதி சிக்கி இருந்ததும் தீயில் கருகி பலியானதும் தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது துணை செய்தி செயலாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னாள் பத்திரிகையாளர் குஷ் தேசாவை நியமித்துள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இதற்கு முன்பு கடந்த ஆண்டு குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டின் துணை தொடர்பு இயக்குநராகவும் அயோவா மாகாணத்தின் குடியரசுக் கட்சிக்கான தகவல் தொடர்பு இயக்குநராகவும் குஷ் தேசாய் பணியாற்றியுள்ளார். குறிப்பாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய 7 மாகாணங்களில் டிரம்ப் வெற்றி பெற பணியாற்றிய குடியரசுக் கட்சியின் தேசிய குழுவின் இயக்குநராக 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது தமிழகத்தைச் சேர்ந்த 23 காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 746 பேருக்கு இந்த ஆண்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. துரைக்குமார் IPS மற்றும் ராதிகா IPS ஆகிய இருவருக்கு மிக சிறப்பான சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருதும், 21 காவலர்களுக்கு மெச்சத்தக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் தீவிரவாத தடுப்புக்குழு நடத்திய சோதனையில் 28 வங்கதேச இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஊடுருவி பனியன் நிறுவனங்களில் முறைகேடாக பணியாற்றி வருவதாக கோவை தீவிரவாத தடுப்புக்குழு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிடிபட்ட 28 பேரும் உரிய ஆவணங்கள் இன்றி முறைகேடாக இந்தியாவிற்குள் நுழைந்து திருப்பூரில் தங்கியிருந்தது தெரியவந்தது. இதுவரை 74 பேர் மொத்தமாக கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.